ஒரு முறை நான் கனடா தேசத்திற்கு தனியே போக வேண்டியது இருந்தது. முதல் முறையாய் கனடா, அமெரிக்கா போய்விட்டு அதன் பிறகு கனடாவிற்கு போக வேண்டியதா இருந்தது. அந்த பயணம் எனக்கு சற்று அச்சத்தை கொடுத்தது. ஏனெனில் தனியே பயணிக்கிறோம். எனக்கு பயமே எங்க அப்படின்னா, ஒரு ஊர்ல ஃப்ளைட்ல இறங்கிட்டு அடுத்த டிரான்சிட்ல ரைட் டைம்ல ஓடி போய் என்ன செய்யணும், அடுத்த ஃப்ளைட்டை பிடிக்கணும். இல்லை, சில இடங்கள்ல டிரான்சிட் டைம் வந்து நல்லா இருக்கும், சஃபிஷியண்டா இருக்கும். நம்ம அந்த கைட் பண்ற அந்த மார்க்கை பார்த்துட்டே நம்ம என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். சில ஊர்களிலே ஏர்போர்ட்டுக்குள்ளேயே ட்ரெயின் இருக்கும். ஏர்போர்ட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல ஏறி இன்னொரு இடத்துல இறங்கணும், அப்புறம் இன்னொரு பஸ்ல ஏறி இன்னொரு இடத்துல இறங்கணும். இது எனக்கு அந்த முதல் முறை மிகுந்த அச்சமா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்ல இறங்கின உடனே எனக்குள்ள இருந்த டென்ஷன்லாம், அடுத்த ஃப்ளைட்டை பிடிப்போமா பிடிக்க மாட்டோமா, இதுதான். இது உண்மையான பயமா இல்லையா? நம்ம ஊர்கள்னா ஒரு பஸ்ஸை விட்டுட்டா அடுத்த பஸ்ஸை எடுத்து போய்கிட்டே இருக்கலாம். ஒரு ட்ரெயினை விட்டுட்டா பரவாயில்ல, நாளைக்கு ட்ரெயினை புக் பண்ணி போகலாம். அங்கே அப்படி செய்ய முடியாது. டிக்கெட் ஆல்ரெடி எடுத்தாச்சு, இல்லை எல்லாம் எடுத்தாச்சு. அப்போ அந்த முதல் முறை பயணத்திலே எனக்கு ரொம்ப ஆன்ஷியஸா இருந்தேன். வேக வேகமாய் பிராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்ல உள்ள போய் அங்க போய் இங்க போய் எனக்குரிய கேட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்த பிறகுதான் எனக்கு பெரிய நிம்மதியே வந்தது. அடுத்த 2வது ஃபிளைட்ல ஏறி உட்கார்ந்த பிறகுதான் அதை விட பெரிய நிம்மதி வந்தது. இதை ஏன் சொல்லுகிறேன்? என் பயணம் அந்த பிராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டோடு முடிகிறது அல்ல. நான் போக வேண்டிய இடம் வேறு ஒரு இடம். நான் அங்கே போய் சேர வேண்டும். அப்படி என்றால் இந்த டிரான்சிட்ல நான் சரியா ஃபிளைட் மாறினாதான் எங்க போக முடியும், நான் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போக முடியும். வாழ்க்கை கூட அப்படித்தான் ஒரு பயணம். இந்த பூமியிலே நீங்கள் வாழுகிறீர்களே, அது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ஜேர்னி. அதை அடுத்து ஒரு டிரான்சிட் இருக்குது. அந்த டிரான்சிட்ல இந்த பூமியில கண்ணை மூடுகிறோம், பயணத்தை திரும்ப தொடர வேண்டும். எங்க போகணும் சொல்லுங்க, எங்க போகணும்? பின்னாடி சத்தமே வரல. எங்க போகணும்? பரலோகம் போகணும். நம்ம கொஞ்சம் அசந்துட்டோம்னா எங்க போக முடியாது, பரலோகம் போக முடியாது. டிக்கெட் எங்க எடுப்பீங்க? கோயம்புத்தூர்ல இருக்கும் போதே டிக்கெட் எடுக்கணும், அப்படித்தானே? அப்படித்தானா? இல்ல அங்க போய் எடுப்பீங்களா? இங்கேயே டிக்கெட் எடுக்கணும். ஏர்போர்ட்டுக்குள்ள நுழையும் போதே முதல்ல டிக்கெட்டை காட்டணும், 2வது ஐடியை காட்டணும். தட் மீன்ஸ் இன்னொருத்தர் ஐடியில நீங்க வர முடியாது. உங்களுடைய பர்சனல் ஐடியில தான் நீங்க உள்ள வர முடியும். உங்களுக்குன்னு இருக்கிற பர்சனல் டிக்கெட்ல தான் நீங்க பயணம் செய்ய முடியும். ஒரு உலகத்தில் உள்ள ஒரு ஏர்போர்ட் அத்தாரிட்டி இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கும் போது, பரலோக தேவன் ஒரு நித்திய ஜீவ வாழ்வை நமக்கு வைத்திருக்கிறார். அது இங்கே துவங்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்குரிய அடையாள அட்டை உங்கள் கையில் இருக்க வேண்டும். அதற்குரிய டிக்கெட் உங்கள் கையில் இருக்க வேண்டும். இதை கையில் வைத்துக் கொண்டு பயணிக்கிறீர்கள். ஆனால் அந்த டிரான்சிட்ல சரியா அடுத்த ஃபிளைட்டை பிடிக்கிறீங்களா? கண்களை பூமியில் மூடி மரணத்துக்குள்ளாக போகும் பொழுது நீங்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பீர்களா என்ற கேள்வியை இப்பவே யோசிக்கணும். ஏனெனில் மரணம் யாருக்கு வருகிறது, எப்பொழுது வருகிறது என்று நமக்கு தெரியாது.